விண்டர் ஆர்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நோ நட் நவம்பர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நவம்பர் மந்த்ன்றது என்னன்னா நோ ஷேவ் நவம்பர், நோ நட் நவம்பர்ன்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லுவோம். அதே மாதிரி நோ நட் நவம்பர்னா கம்ப்ளீட்டா நவம்பர் மந்த்ல ஃபுல்லா வந்து இந்த ஃபேப்ன்ற ஒரு விஷயத்த கம்ப்ளீட்டா வந்து பண்ணாம இருக்கிறது. அதுக்கு பேர் தான் நோ நட் நவம்பர். சோ எப்படி இந்த நவம்பர் மந்தும் நாம வந்து கன்சிஸ்டன்டா இந்த போன டிக்ஷன் எதுவுமே இல்லாம மாஸ்டர்வேஷன் எதுவுமே பண்ணாம நோ நட் நவம்பரை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்றது, இதுக்கு நான் என்னெல்லாம் விஷயங்கள்ன்றது பண்ண போறேன். இந்த விஷயம் தான் இன்னைக்கு நீங்களும் வந்து தெரிஞ்சுக்க போறீங்க. ஓகேவா? கம்ப்ளீட்டா இது வந்து ஒரு நோ ஃபேப் கான்டென்ட்டா வந்து இருக்க போகுது. நோ நட் நவம்பரை எப்படி கம்ப்ளீட் பண்றது? மார்னிங் யாரெல்லாம் கோல்டு ஷவர் எடுத்துட்டு இருக்கீங்க? நைட்டு யாரெல்லாம் கோல்டு ஷவர் எடுத்துட்டு இருக்கீங்க? நைட்டு யாரெல்லாம் கோல்டு ஷவர் எடுத்துட்டு இருக்கீங்க? உங்கள மோஸ்ட் ஆஃப் த ஆட்கள் ரிலாக்ஸ் ஆகுற டைம் என்ன? மார்னிங்கா நைட்டா? நைட்டு தானே. அப்போ இந்த நைட் டைம்ல உங்களுக்கு அதிகமான ப்ரிப்பரேஷன்றது வேணுமா, இல்ல மார்னிங் டைம்ல அதிகமான ப்ரிப்பரேஷன்றது வேணுமா? எந்த டைம்ன்றது நீங்க அதிகமா வீக்கா இருக்கோ அந்த டைம்ல தான் உங்களுக்கு அதிகமான ப்ரிப்பரேஷன்றதே தேவையா வரும். நீங்க வந்து என்கிட்ட வந்து சொல்றீங்க, அக்ஷய் ப்ரோ நான் இந்த நைட் டைம்ல வந்து ரிலாக்ஸ் ஆயிடுறேன். சரி ப்ரோ, நீ நைட் டைம்ல வந்து ரிலாக்ஸ் ஆயிடுற, அது ஓகே தான். பட் இந்த நைட் டைம்ல ரிலாக்ஸ் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்க என்னெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க? ப்ரிப்பரேஷன்றது என்னவா இருக்கு உங்களோடது? நைட்டு வந்து அப்படியே படுத்து தூங்குறதுன்ற மாதிரி மட்டுமா? சாப்பிடுறது, ஏதாச்சும் புக் ரீட் பண்றதுன்ற மாதிரி மட்டுமா? குறிப்பா நைட் டைம்ல நம்மளோட மைண்ட் வந்து ஒரு டயர்ட் ஸ்டேட்டுக்கு வந்து போயிடும். இந்த மாதிரி டயர்ட் ஸ்டேட்ல வந்து நம்ம மைண்ட் வந்து போகும்போது ரிலாக்ஸ் ஆகுறதுன்றது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயமா இருக்கும். எனக்கு தெரியும் உங்களை மோஸ்ட் ஆஃப் த ஆட்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகுற டைம்ன்றது நைட்டா தான் இருக்கும். கரெக்டா? கரெக்ட் தானே? அப்படின்னா நைட் டைமுக்கு நீங்க என்ன ப்ரிப்பரேஷன்ன்ற மாதிரி பண்றீங்க? கோல்டு ஷவர் பண்றீங்களா? இன்னையில இருந்து நோ நட் நவம்பர் ஆரம்பிக்க போகும்போது நம்ம கம்யூனிட்டியில இருக்கிறவங்க, நோ ஃபேப் கம்யூனிட்டி தமிழ், இந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க நாம ஒன்னா வந்து ஒரு டிசிஷன்றது வந்து எடுத்துக்கணும். நவம்பர் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்து பண்ணலான்ற மாதிரி நினைக்காம இந்த மாசத்திலிருந்தே இப்பத்திலிருந்தே, இப்போ நாளைக்கு விடிஞ்சா வந்து 30th or 31st மாதிரி ஆக போகுது. நம்மளோட நவம்பர் மந்த்துக்கான ஸ்பெஷல் ருட்டீன்ற ஒரு விஷயத்தை நாம வந்து கிரியேட் பண்ணணும். ஓகேவா? மோஸ்ட்லி யூடியூப்ல வீடியோ பாக்குறவங்க மேபி பண்ணலாம், பண்ணாமலும் போலாம். பட் உங்களுக்கு நான் இது இன்னும் சீரியஸா அழுத்தமா வந்து சொல்றேன். இந்த கம்யூனிட்டியில இருக்கிற நாம எல்லாரையும் வந்து அலைன் பண்ற ஒரு விஷயம்ன்றது நம்மளோட ரொட்டீனா இருக்கணும். அக்ஷயை எடுத்து பார்த்தாலும் அக்ஷயோட ரொட்டீனும் சேமா இருக்கணும். நைட் ரொட்டீன்ன்றது உங்களை எடுத்து பார்த்தாலும் நீங்களும் வந்து சில விஷயங்கள் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே ஒரு அலைன்டு ஸ்டேட்டுக்கு வந்து வருவோம். சோ அதனால நம்ம இந்த மந்தில இருந்து இன்னையில இருந்து இந்த நைட் கோல்டு ஷவர்ன்ற ஒரு விஷயத்தை நாம, ஏன்னா நம்ம மோஸ்டா வீக்கா ஃபீல் பண்ற ஒரு டைம்ன்றது இந்த நைட் டைம் தான். ஓகே, சில பேர் வந்து ரிலாக்ஸ்லாம் ஆகாம தான் வந்து இருப்பீங்க. பட் உங்களை நீங்களே வந்து லைட்டா கொஞ்சம் கூட வந்து புஷ் பண்ணிட்டு கோல்ட் ஷவர் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா நவம்பர் மந்த்ன்றது இன்னும் சீரியஸா நோ நட் நவம்பர் சேலஞ்சுன்றது நம்ம வந்து எடுத்து கொண்டு போக போறோம். நம்பர் 1 கோல்டு ஷவர். நைட்டு இந்த லைவ் செஷன் முடிச்சு தூங்க போறதுக்கு முன்னாடி கோல்டு ஷவர்ன்றது பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, நம்ம டே டைம்ல வந்து நம்மளோட மைண்ட் வந்து நிறைய விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகி ரொம்பவும் கிளட்டர்டான ஒரு மைண்டா தான் வரும். ஓகேவா? இந்த கிளட்டர்டான மைண்ட்ன்றது ஈஸியா மாஸ்டர்பேஷனுக்கு வந்து ட்ரிகர் பண்ணும். எப்படி? கிளட்டர்டான மைண்ட் ஈஸியா மாஸ்டர்பேஷனுக்கு ட்ரிகர் பண்ணும். அப்ப நாம என்ன பண்ணணும்னா நைட்டு இந்த மைண்ட் கிளட்டரிங்ன்ற ஒரு விஷயத்தை நாம அவாய்ட் பண்ணணும். ஏன்னா காலையில இருந்து நம்ம இந்த மாதிரி நிறைய ஒர்க், வீட்டுல இருக்கிற சில விஷயங்கள், இந்த மாதிரி நம்ம நிறைய இன்வால்வ் ஆயிட்டு இருப்போம். நைட்டு வந்து நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி, ஏன்னா அந்த டைம்ல தான் நம்ம ரொம்ப டயர்டா ஃபீல் பண்ணுவோம். ஈஸியா வந்து இந்த போன் பாக்குற மாதிரியான டெண்டன்சி எல்லாம் வந்து நமக்குள்ள வரும். நம்மளோட வில் பவர்ன்றது ரொம்ப லோவா இருக்கிற டைம் தான் இந்த நைட் டைம்ன்றது. காலையில உங்களோட வில் பவர்ன்றது எந்த மாதிரி இருந்தாலும் நைட் டைம்ல வந்து இன்னும் லோவா தான் இருக்கும். சோ அதனால மைண்ட் கிளட்டரிங்ன்ற ஒரு விஷயமும் நீங்க நைட்டு வந்து அவாய்ட் பண்ணிக்க பாருங்க. என்னதான் வந்து டயர்டா இருந்தாலும், இப்ப வந்து என்னதான் நான் வந்து டயர்டா இருந்தாலும் நான் இந்த லைவ் செஷன் எடுக்கிறதுன்றது எனக்கு வேற ஒரு ஆப்ஷனே இல்ல, நான் பண்ணிதான் ஆவேன்ற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ல தானே நான் இப்ப இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் வந்து
இந்த மைண்ட் கிளட்டரிங்ன்ற ஒரு விஷயத்த மாத்துறதுக்கான ஆக்டிவிட்டி செய்வேன்ற ஒரு விஷயத்துல ஒரு ஸ்ட்ராங்கா வந்து இருக்கணும். நான் வந்து எல்லா லைவ் செஷனும் முடிச்சு நான் டெய்லி வந்து நைட்டு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஒரு டிரைவ் போவேன். என்னோட காரை எடுத்துட்டு நான் 20 மினிட்ஸ் டிரைவ் போவேன். ஒரு மைல்டான ஒரு சாங் வந்து கேட்டுட்டு அப்படியே தனியா வந்து பாட்டெல்லாம் போட்டு அப்படியே வந்து போயிடுவேன். என்னோட மைண்ட் கிளட்டரிங்ன்ற ஒரு விஷயம் இங்க வந்து ரிலீஸ் ஆகும். எனக்கு வந்து மேபி நடக்க முடியாம இருக்கலாம், ஒவ்வொருத்தவங்களுக்கு அது ஒவ்வொரு விதமா இருக்கலாம். நான் வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன், முன்னாடி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா ரீட் பண்ணிட்டு இருந்தேன், முன்னாடி வந்து சில டைம்ல நடக்க போயிட்டு இருந்தேன். பட் இப்ப வந்து இந்த ரைடு போறதுன்றது என்ன வந்து எக்ஸைட் பண்ணுது. அப்படியே வந்து லைவ் செஷன் எல்லாம் முடிச்சு தனியா ஒரு பாட்டும் போட்டு மைல்டான பாட்டும் போட்டு அப்படியே போறதுன்ற மாதிரி போகும்போது அது இன்னும் என்ன வந்து குவைட்டா மாத்துது. உங்களுக்கு ஒரு நார்மல் நோஃபேப்பரா மட்டுமே போகணும் அந்த மாதிரி தான் இருக்குன்னா நீங்க இந்த செஷன் முடிச்சுட்டு நீங்க எப்படி வந்து பண்ணிட்டு போவீங்களோ அந்த மாதிரியே வந்து போய்க்கோங்க. பட் 2026க்குள்ள என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி நவம்பர் வரும்போது ஒரு அன்பீட்டபிள் பெர்சனா மாறணும்னா உங்களோட லெவல்ன்றது இந்த லெவலில் இருந்து இங்க வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கணும்னா இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. சும்மா ஒரு நோஃபேப் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன் நீங்க மட்டும் இல்ல, நம்ம யூடியூப் சேனல் பார்த்துட்டு இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த நோஃபேப்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க தான். நிறைய பேரோட சிச்சுவேஷன்றது எந்த மாதிரி இருக்குன்னு தெரியுமா? இவங்க வந்து சேலஞ்ச் வந்து எடுத்துப்பாங்க, 20 டேஸ் போகும், மறுபடியும் வந்து ஃபெயில் ஆவாங்க. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் கொஞ்ச நாள் முடிச்சு மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க, மறுபடியும் வந்து ஃபெயில் ஆவாங்க. 10 நாள் போயிட்டேன் ப்ரோ, ஃபெயில் ஆயிட்டேன் ப்ரோ. ஒரு வாரம் போயிட்டேன் ப்ரோ, ஃபெயில் ஆயிட்டேன் ப்ரோ. ப்ரோ இந்த வாட்டி இந்த காரணத்தினால ஃபெயில் ஆயிட்டேன் ப்ரோ. அது வந்து ஒரு லூப். நீங்க அந்த லூப்புக்குள்ள வந்து பெடக்கூடாது, புரியுதா? அவங்க அந்த லூப்ல வந்து ஸ்டக் ஆயிருக்காங்க. 10 நாள் போயிட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன், 20 நாள் போயிட்டேன் ஃபெயில் ஆயிட்டேன். அதுதான் வந்து ஜஸ்ட் ஒரு நார்மல் நோஃபேப்பரோட குவாலிட்டி.